ஹாய் கைஸ், இட்ஸ் மீ ஸ்டூபிட். உங்களுக்கு பைக் ரைட் பண்ண பிடிக்குமா? அப்போ இந்த படம் உங்களுக்காக தான். இயர்லி 60ஸ்லலாம் பைக்கர் கேங்ஸ் வந்து நிறையா எக்ஸிஸ்டாக இருந்துச்சு யூஎஸில். தேர் இஸ் ஒன் பைக்கர்ஸ் கேங் கால்ட் ஹெல்ஸ் ஏஞ்சல்ஸ். யூ டோன்ட் பிலீவ் மீ, தே ஆர் வெரி டேஞ்சரஸ். எந்த அளவுக்கு டேஞ்சரஸ் அப்படின்னா போலீஸே அவங்கள பார்த்து பயப்படுவாங்க. சிட்டியோட அவுட்ஸ்கட்ஸில் அவங்களுக்குன்னு சில ரூல்ஸை மேக் பண்ணிக்கிட்டு சில பார்ஸை வந்து ஓன் பண்ணிக்கிட்டு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. அப்பப்போ மொத்தமாக கேங்காக சேர்ந்து பிக்னிக் போயிட்டு வருவாங்க. இதுதான் அவங்களோட வேலை. இஃப் யூ டச் தெம் தே வில் ஷோ யூ வாட் தே ஆர் ரியலி கேபபிள் ஆஃப். இவங்க எந்த அளவுக்கு பெரிய கேங் அப்படின்னா 66 கண்ட்ரியில் 592 சாப்டர்ஸ் வச்சுருந்துருக்காங்க. நீங்கள் நினைக்கிறத விட இது பெரிய நம்பரு. 60s டைம் பீரியடில் மினி கவர்மெண்ட்டை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த பைக்கர்ஸ் கேங்கு. அந்த ஹெல்ஸ் ஏஞ்சல் கேங் வந்து இன்னும் அலைவாக தான் இருக்குது. இன்னும் வந்து அவங்க நிறையா பிளேஸில் வந்து கேங்காக பிக்னிக் போய்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இந்த ஹெல்ஸ் ஏஞ்சல் கேங்கை இன்ஸ்பயர் பண்ணி தான் சன்ஸ் ஆஃப் அனார்ச்சி அப்படின்ற ஒரு டிவி ஷோ வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் சொல்ல போகிற மூவிக்கும் இந்த கேங்குக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. டேனி லயன் அப்படின்ற ஒருத்தர் வந்து 1967 ஒரு ஃபோட்டோ புக்கை வந்து ரைட் பண்ணுறாரு. எதை பற்றினா அவுட்லா மோட்டார் சைக்கிள் கிளப் பற்றி. அதை பேஸ் பண்ணி 2023 ரிலீஸ் ஆன மூவி தான் த பைக் ரைடர்ஸ். இந்த படத்தில் கதைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட் கேஸ்டிங் வந்து தெறிக்க விட்டுருப்பாங்க. டாம் ஹார்டி, ஆஸ்டின் பட்லரு, ஜோடி கோமரு, இவங்க எல்லாரோட ஃப்ரேம் ப்ரெசன்ஸே அந்த மாதிரி இருக்கும். அதுலேயும் டாம் ஹார்டி, ஆஸ்டின் பட்லரோட ப்ரெசன்ஸ் வந்து ஃபயராக இருக்கும். இந்த படத்தில் டாம் ஹார்டி வந்து ஒரு நார்மலான ட்ரக் டிரைவராக தான் இருந்திருப்பார். பட் ஒன் டே வந்து மார்லன் பிராண்டோவோட த வைல்டு ஒன்றுன்ற மூவி வந்து டிவியில் ப்ளே ஆகிட்டு இருக்கோம். அதில் மார்லன் பிராண்டோவோட கேரக்டர் என்ன அப்படின்னா ஒரு பைக்கர்ஸ் கேங்கோட லீடராக இருந்திருப்பார். அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் இந்த மாதிரி ஒரு கேங் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்திருக்கும் டாம் ஹார்டிக்கு. அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ஸ்மால் ரேசிங் கேங்காக ஃபார்ம் ஆன ஒரு விஷயம் போலீஸே பார்த்து பயப்படுற அளவுக்கு பெரிய கேங்காக மாறினது தான் இந்த படத்தோட ஓவரால் ஸ்டோரி. இதில் ஆஸ்டின் பட்லர் பென்னின்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பான். ஆக்சுவலாக இந்த பென்னின்ற கேரக்டர் எப்படி அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயும் இந்த மாதிரி ஒரு பர்சன் இருப்பாங்க. அதாவது பார்க்க ஒல்லியாக இருப்பான். பட் வெளியே போனான்னா ஒரு சண்டையை ஒழிச்சிட்டு வருவான். உருவத்துக்கு தகுந்தாப்பில் கூட சண்டை இருக்காது. யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டான், சண்டையை ஒழிச்சு வந்து நம்மகிட்ட நிற்பான். அந்த கேரக்டர் தான் இந்த பென்னி. அதை தான் ஆஸ்டின் பட்லர் வந்து ப்ளே பண்ணியிருப்பான். ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு ரூல் இருக்கும். அதாவது அவங்கவுங்க டெரிட்டரிக்குள்ளே அவங்க தான் மாசு கெத்து எல்லாம். சப்போஸ் ஏரியா மாற்றி ஏரியா வந்து ஏதாவது வேறு கேங்கில் இருந்தவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து அவங்களோட ஜாக்கெட்டை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ எல்லாரோட ஜாக்கெட்லேயே அவங்களோட நேம் இருக்கும். இந்த டாம் ஹார்டியோட கேங் நேம் என்ன அப்படின்னா வாண்டால்ஸ். மூவியோட ஸ்டார்டிங் சீனே எப்படிமா இருக்கும், அந்த வாண்டால்ஸ் ஜாக்கெட்டை போட்ட ஒரு ஆள் வந்து வேறு ஒரு பாரில் இருப்பான். அதான் நம்மளோட ஆஸ்டின் பட்லரு. அங்கே நடக்கிற கான்வர்சேஷன் எல்லாமே மாஸாக இருக்கும். அதில் ஆஸ்டின் பட்லரோட ஆட்டிடியூட் வந்து மிரட்டி விட்டுருப்பான். What? You'd have to kill me to get this jacket off. அந்த சீனுக்கு அப்புறம் ஒரு மொக்கையான ஒரு ஃபைட் தான் நடக்கும். ஆனால் அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் டாம் ஹார்டி வந்து ஒரு விஷயம் பண்ணுவேன். அந்த சீன்காண்டியே நீங்கள் இந்த படத்தை திரும்பி பார்க்கலாம். இந்த மொத்த படத்திலே ஒர்த்தான ஒரு சீன்னா அந்த ஒரு சீன் மட்டும்தான். மற்றபடி இந்த படத்தில் பிரதர்ஹுட்டு 60ஸ்ல இருந்த பைக்கர் கேங்ஸ்லாம் எப்படி இருந்திருப்பாங்க அந்த விஷயம், அப்புறம் இந்த வாண்டால்ஸ் கேங்கோட ரைஸ் அண்ட் டவுன்ஃபாலை பற்றி சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். இந்த ஓவரால் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். நமக்கே டாம் ஹார்டி, ஆஸ்டின் பட்லர்லாம் கொஸ்டின் பண்ணணும்னு தோணும், இந்த கதையை ஏன்டா சூஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு. பட் அவங்க வந்து ஆக்டிங்கில் வந்து நமக்கு ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. அதான் இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டியே. இந்த மூவி ஃபுல்லாமே ஒரு நரேட்டிவ் ஸ்டைலில் தான் இருக்கும். அதாவது ஒருத்தர் வந்து இன்டர்வியூ எடுப்பான். யார்கிட்டனா ஜோடி கோமர்கிட்ட. ஜோடி கோமர் யாருன்னா பென்னியோட லவ்வரு. இந்த வாண்டால்ஸ் கேங்கை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஜோடி கோமர்கிட்ட இன்டர்வியூ கேட்பான். அவன் கேட்குற கொஸ்டினுக்கு சொல்கிற ஆன்சர்ஸ் தான் இந்த மூவியோட ஃபார்மேட்டாக இருக்கும். ஓவரால் அந்த மூவியில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டாம் ஹார்டி வந்து வாண்டால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக்கர்ஸ் கேங்கை வந்து மேக் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அப்போ சில டீனேஜ் பசங்க வந்து
இந்த மாதிரி ஒரு கேங்கில் வந்து நானும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்திருக்கும். பட் அந்த டீனேஜ் பசங்க எந்தளவுக்கு மோசமானாங்க அப்படின்னா, வீட்டில் வந்து அப்பா அம்மா சண்டையில் அப்பாவே அடித்து கொல்கிற அளவுக்கு போவேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அம்மா கோவப்பட்டு திட்ட வரப்போ அவங்க அம்மாவை கொல்றதுக்கு கூட ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்பேன். கொன்னுட்டோம்னா இவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி யோசித்து பார்ப்பேன். அந்தளவுக்கு மோசமான டீனேஜ் பசங்க அவங்க இந்த கேங்கில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. பட் ஃபஸ்ட் டைம் வந்து கேட்குறப்ப டாம் ஹார்டி வந்து அவங்கள நோ சொல்லி பற்றி விட்டுருவேன். அதுக்கப்புறம் தன்னோட கேங்கை பெருசாக்கணும்னு சொல்லிட்டு அந்த வாண்டால்ஸ் கேங் மொத்தமாக பிக்னிக் போவாங்க. பிக்னிக் போகிறப்ப இந்த கேங்கோட பவரை பார்த்து மற்ற கேங் மெம்பர்ஸு மித்த எல்லாருமே வந்து ஃபைட்டுக்கு வர்றது, நிறையா பேர் இவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இவங்க கேங்கில் வந்து ஜாயின் பண்ணுறது இப்படின்ற விஷயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். அட் சம் பாயிண்டில் கேங்கோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாயிரும். டாம் ஹார்டிக்கே கேங் மெம்பர்ஸோட பேர் கூட தெரியாது, அந்தளவுக்கு டீமோட சைஸ் வந்து பெருசாயிரும். ஒரு கட்டத்துக்கு மேலே டாம் ஹார்டினால் இந்த கேங்கை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. எதனாலனா நிறையா பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதில் நியூவாக ஜாயின் பண்ண நிறையா பேர் வந்து சின்ன வயசு பசங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கும் மோசமாக ஹை ரேஞ்ச் ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து டாம் ஹார்டிக்கு பிடிக்காது. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கேங்கு இது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். பட் அவனால் முடியாது. அந்த வாண்டால்ஸ் கேங்கோட லைஃப் இப்படி தான் போய்கிட்டு இருக்கும். சம் பாயிண்டில் வந்து பென்னி வந்து டாம் ஹார்டியை விட்டு போயிடுவேன். ஒரு முக்கியமான பர்சன் வந்து இறந்துருவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நடந்துக்கிட்டு இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு டீனேஜ் பையன் ஒருத்தன் வந்து கேட்டிருப்பான்ல என்னை வந்து சேர்த்துக்கொண்டு, அவன் இப்போ என்ன பண்ணியிருப்பானா, அவன் ஒரு கேங் மெம்பர்ஸை கூட்டி வந்துட்டு நான் வந்து உன்னை சேலஞ்ச் பண்ணுறேன், என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நான் வந்து நீ சொல்கிறத கேட்குறேன், இந்த சைடு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். டாம் ஹார்டியும் வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ணியிருப்பான். நெக்ஸ்ட் நாள் ஃபைட்டுக்கு போகிறப்ப அவன் ஆக்சுவலாக நைஃப் வச்சு தான் சண்டை போடணுன்ற ரூலு. பட் அவன் சண்டைக்கு வரப்பயே கன்னை எடுத்து ஷூட் பண்ணிடுவான் டாம் ஹார்டியை. ஸோ அதோட டாம் ஹார்டி அங்கே இறந்துருவான். அந்த டீனேஜ் அவன் பார்த்தா அடுத்து வாண்டால்ஸோட லீடர் ஆயிடுவான். ஸோ லீடர் ஆகிட்டு எந்தெந்த விஷயம்லாம் டாம் ஹார்டி பண்ணக்கூடாதுன்னு நினச்சி இந்த கேங்கை மேக் பண்ணியிருப்பானோ அந்த எல்லா விஷயத்தையும் பண்ணுவேன். அதாவது எல்லா இல்லீகல் திங்ஸும் பண்ணுவேன். காசுக்காக மர்டர் பண்ணுற அளவுக்கு கூட போயிடுவாங்க. டாம் ஹார்டி கூட க்ளோஸாக இருந்த கேங் மெம்பர்ஸ் எல்லாமே ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு போயிடுவேன். எங்கே போனால் என்ன ஆனான்னு தெரியாத பென்னி கூட டாம் ஹார்டியோட டெத் நியூஸ் தெரிஞ்சக்கப்புறம் திருப்பி வந்து ஜோடி கம்மர் கூட வந்திருப்பேன். ரிட்டன் வந்து ஆஸ்டின் பட்லரு இந்த பைக்கு கேங்கு இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஜோடி கம்மரை மேரேஜ் பண்ணிட்டு ஒரு நார்மலான மெக்கானிக் வாழ்க்கையை பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன். இதோட அந்த படம் முடியும். 60s கிரியேட் ஆன ஒரு விஷயந்தான் இந்த பைக்கர்ஸ் கேங் அப்படின்ற ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதில் இப்போ வர பெருசாக நிற்கிற ஒரு கேங்கு தான் இந்த ஹெல்ஸ் ஏஞ்சலு. ஸோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதே மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்படி ட்ரை பண்ணி டவுன்ஃபால் ஆன ஒரு கேங்கு தான் இந்த வாண்டால்ஸ்ன்ற கேங்கு. ஸோ ஓவரால் படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக போர் அடிக்காது. ஓவரால் படம் பார்க்குறப்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஃப்ரீயாக இருக்கப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பீஸ். Check!